அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு எதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸை இந்த குரூப் 1 எக்ஸாமை இன்னும் இருக்கக்கூடிய இந்த கம்மி நாட்களில் எப்படி நம்ம இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜான மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே தெரியும், இந்த குரூப் 1 எக்ஸாமில் ப்ரிலிமினரின்றது இட்ஸ் அ ஸ்க்ரீனிங்ஸ் டெஸ்ட். அதாவது நல்லா படிக்கக்கூடிய கேண்டிடேட்டை வடிகட்டி அடுத்த நிலைக்கு, அதாவது மெயின் எக்ஸாமுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட் தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம். இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த எக்ஸாம் நம்ம தாண்டணும் அப்படின்னா எப்படி டிஎன்பிஎஸ்சி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:20 அந்த ரேஷியோவில் தான் உங்களோட ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ நமக்கு 90 வேகன்சி இருக்குது. 90 வேகன்சினா 1800 பேர் ப்ரிலிமினரிலேருந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி அனுப்புவாங்க. இது பேசிக். இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கட் ஆஃப் போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 140 ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. இந்த வருஷம் நீங்கள் ஒரு 150 உங்கள் மைண்டில் ஒரு சேஃப் ஸ்கோராக வச்சு அந்த 150 எடுக்கிறதுக்காக நீங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த 140 உங்களால் கிராஸ் பண்ணிட முடியும். நீங்களும் ப்ரிலிமினரி எக்ஸாம் தாண்டி மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் போயிடுவீங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸி. எல்லாரும் மெயின்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் மெயின்ஸ் தான் ரொம்ப ஈஸி. நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ரிலிமினரிக்கு நீங்கள் படிக்கிற அதே கண்டென்ட் தான் மெயின்ஸுக்கும். பட் என்னன்னா இன்னும் நீங்கள் எலாபரேட்டாக படிப்பீங்க, டைனமிக்காக படிப்பீங்க. டைனமிக்னா என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறையா பாயிண்ட்ஸ் நீங்கள் அங்கே ஆட் பண்ணி உங்கள் மெயின்ஸ் ஆன்சரில் அதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு முக்கியமான ஸ்கில் என்ன உங்களுக்கு தேவைன்னா ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில். இங்கே உங்களுக்கு எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி தாண்டுறது? 140 கொஷின்ஸ் தேவை, அதுதான் சேஃபஸ்ட் ஸ்கோர். அப்போ அந்த ஸ்கோரை எப்படி நம்ம எடுக்கிறது? மைண்டில் 150 தாண்டணும், அதுதான் நம்மளோட எண்ணமாகவே இருக்கணும். இப்போ அதை எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த உங்கள் சிலபஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும். அதில் இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு சப்ஜெக்டையும் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணக்கூடாது. இது நான் குரூப் 4க்கும் சொன்னேன், இந்த குரூப் 1க்கும் அதே தான் நான் சொல்கிறேன். எந்த சப்ஜெக்டையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். இதில் முக்கியமானது ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட். ஏன்னா இதில் 25 கொஷின்ஸ் ஃபிக்ஸட். இது மாற போகிறது இல்லை. கண்டிப்பாக 25 கொஷின்ஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இடம் பெற்று இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 175 கேள்விகள் வரும், ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்விகள் வரும்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபிக்ஸட். அதற்கான தலைப்புகளும் உங்கள் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தலைப்புகளும் நீங்கள் படிக்கணும். நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் தான் கவர் பண்ணணும். சரிங்களா? நம்பர் சிஸ்டம், ஏஜ், ஆவரேஜ், இதுலேருந்தும் 1-2 கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் ஒரு 4 கேள்விகள் கிட்ட கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக அதற்கான பயிற்சியை நம்ம எடுத்திருந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை நல்லா தரவாக நீங்கள் படிச்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. இதற்கான முக்கியத்துவம் டிஎன்பிஎஸ்சி அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்து மட்டுமே உங்கள் குரூப் 1 எக்ஸாமில் 65லேருந்து 80 கேள்விகள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். 65 கேள்வி மினிமமாகவும் 80 கேள்வி அதிகமாகவும் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். யூனிட் 9 கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி புக்ஸ் மார்க்கெட்டில் இல்லை, பட் ப்ரைவேட்டாக நிறையா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு நல்ல புக் என்னென்னா தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்டு. அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் யூனிட் 9க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் படித்தாலே அதே ஒரு நல்ல மெட்டீரியல் தான் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 8 நம்ம பார்க்கலாம். இந்த யூனிட் 8 3ஆக பிரிக்கலாங்க. ஒன்று என்னென்னா ஆர்கியாலஜி அண்ட் லிட்ரேச்சர் ரிலேட்டட். உங்கள் சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா லிட்ரேச்சர் ஃப்ரம்
சங்க காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி டேஸ் அப்படின்னு சொல்லி சங்க காலத்திலேருந்து நீங்கள் கவர் பண்ணி இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சரை நீங்கள் கவர் பண்ணணும். இதற்கு என்ன முக்கியமான மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் கல்வி புத்தகமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது இல்லாமல் நிறையா புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட இந்த யூனிட் 8க்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்னன்னா திருக்குறளில் 6 ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. செக்யூலர் லிட்ரேச்சராக அது எப்படி இருக்குது, டே டு டே லைஃபுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, அது மாதிரி ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் என்னென்ன இருக்குது, இது மாதிரி ஒரு 6 தலைப்புகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அதற்கான மீனிங் கேட்கலாம். இல்லாட்டி ஒரு திருக்குறளை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்கலாம். இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை அவங்கக்கிட்ட கேட்கலாம். அது மாதிரி தான் கேள்விகள் இடம்பெறும். மூணாவதாக யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்னன்னா விடுதலை போராட்ட வரலாறு. தமிழர்கள் எப்படி விடுதலை போராட்டத்துக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கவர் பண்ணணும். இதுவும் தமிழக சமச்சீர் கல்வி புக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம 3 சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டோம். ஆப்டிடியூடு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸே போதுமானது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே 25 மார்க்ஸ் 25 கொஷின்ஸ் 25 கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக கரெக்டாக எழுதிட முடியும். செகண்டாக நான் சொன்னது யூனிட் 8 யூனிட் 9. யூனிட் 8ல் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா லிட்ரேச்சர் அண்டு ஆர்கியாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்கள். ரெண்டாவதாக இருக்கிறது யூனிட் 9 நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாலாவதாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு உங்களுக்கு ஜூலை 13 நடக்க போகுது. அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு வருஷ கரண்ட் அஃபேர்ஸ் போன ஜூன்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் வரைக்கும், ஜூன் முடிகிற வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுலேருந்து ஒரு 20லேருந்து 30 கேள்விகள் வரைக்கும் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே 110லேருந்து 135 கேள்விகள் வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாமில் இந்த 4 டாப்பிக்லேருந்து மட்டுமே 110லேருந்து 135 கேள்விகள் வரைக்கும் உங்களால் இந்த எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இது இல்லாமல் டு பி ஆன் த சேஃபர் சைடில் நீங்கள் இருக்கிறதுக்காக பாலிட்டி ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்புறம் பாலிட்டி இது ரெண்டையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஜோன்லேருந்தும் ஒரு 30லேருந்து ஒரு 40 கேள்விகள் கிட்ட உங்களுக்கு இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடி 110 சொன்னோம். இதில் ஒரு 140 135 மேக்ஸிமம் லிமிட்டாக சொல்லியிருந்தோம். 40 அப்படின்னா ஒரு 140லேருந்து ஒரு 165 கேள்விகள் வரைக்கும் உங்களால் இந்த ஜோன்லேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பாக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஒமிட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது குரூப் 1 மெயின்ஸில் 3 தாள்கள் நீங்கள் எழுத போகிறீங்க. GS1 GS2 GS3. அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று, அது குவாலிஃபைங் நேச்சர் தான். அதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்டையுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் இருக்கணும். ஜாகிரஃபி, எக்கனாமி, யூனிட் 4 சயின்ஸு குரூப் 4க்கு நீங்கள் படித்தவங்களா இருந்தால் இதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிங்க. புதுசாக படிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி எந்த டாப்பிக்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதை மட்டுமாவது கவர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 சப்ஜெக்டில் ஜாகிரஃபி, எக்கனாமி, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிலபஸ் கண்டென்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள் இது தொடர்பான கண்டென்ட்லாம் உங்களுக்கு இந்த யூனிட் 4ல் இருக்கும். இதை நீங்கள் கவர் பண்ணணும். சயின்ஸு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான தலைப்புகளை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டிசீசஸ்லேருந்து அதிகமாக கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அது மாதிரி முக்கியமான தலைப்புகளை நீங்கள் கவர் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த குறைந்த நாட்களில் இந்த அடிப்படையில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாமை தாண்டி மெயின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களால் செல்ல முடியும். இந்த ஆர்டரை மட்டும் கரெக்டாக பின்பற்றுங்க. டெய்லி உங்கள் ப்ரிப்பரேஷனில் டெய்லி ஆப்டிடியூடும் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்டிடியூடுக்கு உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக் இல்லாமல் ஒரு 4-5 டாபிக் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு 15 டாபிக் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எல்லாம் சேர்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் 25 கொஷின்ஸ் தாராளமாக எடுத்துட முடியும். அட்லீஸ்ட் மிஞ்சி போனால் 24
அவ்வளோதான். ஆப்டிடியூட்னா 24 ஆர் 25 கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா லாஸ்ட் ஜூன், போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து இந்த இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான சிறந்த மெட்டீரியலும் டிஎன் கெரியர் சர்வீஸ் தான். அந்த கவர்மெண்ட் சோர்ஸை மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். டெய்லி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும். ஒரு நாள் யூனிட் 8 2 மணி நேரம் படிச்சிங்கன்னா அடுத்த நாள் யூனிட் 9 வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் படிக்கணும். யூனிட் 8 கண்டென்ட் வாஸ்ட்டு, அதனால் நான் 2 ஹவர்ஸ் சொன்னேன். ஏன்னா இலக்கியம்ன்றது சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் வாஸ்ட், இதை நீங்கள் கவர் பண்ணணும். இது 4மே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க. டெய்லியுமே இந்த 4 சப்ஜெக்ட் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஷெடியூலில் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கணும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து உங்களோட ஸ்கோரை ஏற்றுறதுக்காக. நீங்கள் இப்போ 130 மார்க்கு ஷுவராக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து அதிகமாக என்ஹான்ஸ் ஆகணும். அதுக்காக தான் இந்த 2 சப்ஜெக்ட், பாலிட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதுலேருந்துமே யூனிட் 8 யூனிட் 9க்கு அடுத்தபடியாக அதிகமான கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஜோன் வந்து இந்த பாலிட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதுலேருந்து ஒரு 30லேருந்து 40 கேள்விகள் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக குரூப் 1 ப்ரிலிமினரியை உங்களால் ஈஸியாக தாண்டிட முடியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.